Hi friends, welcome back to ABG YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 5வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசா பார்க்கறவங்க Subscribe பண்ணிட்டு பாருங்க. ஆல்ரெடி பார்க்கறவங்க கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு பஞ்சகவ்ய விளக்க பத்தி நான் டீடைலா சொல்லிருக்கேன். சோ யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மார்னிங் 3:30க்கு தான் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வர்றதுக்கு 4 கால் ஆயிருச்சு. 4 காலுக்கு தான் வெளிவாசலுக்கு வந்தேன். அந்த காற்று நல்லா ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் மாரியம்மன் கோவிலையுமே அப்போ தான் பாட்டு போட்டிருந்தாங்க. 4:30 போல் அவங்க பாட்டு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த டைமிங்கில் அந்த ஜில்லுன்னு காற்றுக்கும் அந்த மாரியம்மன் கோவில் சாங்குக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வாசல் பெருக்கிட்டு மஞ்சள் தண்ணி கலந்து தென்னையை தெளிச்சுட்டு கோலம் சிம்பிளாக தான் கோலம் போட்டேன். எப்பவும் போல் தான் பெரிய கோலம் போட முடியலை. அதே மாதிரி கலர் கோலமும் அவ்வளோ உட்காந்து போட முடியலை. ஸோ சிம்பிளாக தான் கோலம் போட்டேன். இந்த கோலம் நல்லா இருக்குதா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கோலம் போட்டுட்டு 2 சைடுமே விளக்கு வச்சுட்டு விளக்குக்கு சாம்பிராணி காமிச்சிட்டு விளக்கு நல்லபடியாக தீபம் ஏற்றிட்டு அங்கே வெளிவாசல்லையும் சாமி கும்பிட்டுட்டு சாமி ரூம்குள்ளே போயிட்டேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் புது திரி மாற்றிடுங்க. பழைய திரியில் விளக்கு போடாதீங்க எப்போவுமே. அதே மாதிரி பழைய பூவில் வச்சும் சாமி கும்பிடாதீங்க. புது பூ மாற்றிடுங்க. அப்படி உங்களால் பூ வாங்க முடியலை அப்படின்னாலும் பூவே இல்லாமல் வெறும் சாமி ஃபோட்டோவை கூட வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஆனால் பழைய பூ வச்சு நீங்கள் சாமி கும்பிடாதீங்க. அதே மாதிரி நானுமே புது பூ எல்லாமே இது எடுத்துகிட்டு மறுபடியும் புது பூ சேஞ்ச் பண்ணிவிட்டு திரியுமே பழைய திரி எடுத்துகிட்டு புது திரி வச்சுட்டு இது எண்ணெய் ஊற்றிட்டு 5 மணிக்குள்ளேக்கே நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேன். நல்லபடியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டுட்டேன். நெய்வேத்தியத்துக்கு என்ன வச்சேன்னா வெத்தலை பாக்கு வச்சுட்டு அவல் பொரி கடலை தான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பத்தி எப்பவும் போல் பொருத்திட்டு சூடங்காமிச்சு நல்ல மணி அடித்து நல்ல மங்களகரமாக இன்றைக்கி சாமி கும்பிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டது. அதுக்கப்புறம் பஞ்சகவ்ய விளக்கு, அந்த விளக்கு இன்றைக்கி நான் 2 தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டேன். பஞ்சகவ்ய விளக்கு என்ன, அதோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னா என்னென்னா, முன்னாடி காலத்தில் நம்ம எப்படி விளக்கு பொருத்தணும்னா மாவிளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதையே நம்ம சாப்பிடுவோம் பிரசாதமாக. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, வெள்ளி விளக்கு, குத்து விளக்கு, தங்க விளக்கு, அந்த மாதிரி நிறையா விளக்குகள் வந்துச்சு. ஆனால் பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னா என்னென்னா, சாணம், கோமியம், நெய், பால், தயிர் இந்த 5 பொருட்களை வச்சு தான் அந்த 5 பொருட்களை பயன்படுத்தி அவங்க செய்கிற விளக்கு தான் பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்லுவோம். இப்போ சமீபத்தில் தான் இப்போ எல்லாருமே அந்த பஞ்சகவ்ய விளக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள் அந்த விளக்கு பயன்படுத்தி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாளாக அந்த விளக்கை பற்றி அவ்வளோ மதிப்பு இல்லாமல் குறைஞ்சிருச்சு. இப்போ ஆனால் ஒரு சில இடங்களில் நிறையா பேர் வீட்டில் அந்த மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு வச்சு இப்போ பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு சாணத்தை வச்சு தான் திருநீரே தயாரிக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப அருமையான பொருள். நம்மளுக்கு தான் அது சாணம் அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அது ரொம்ப அருமையான பொருள். அதை வச்சு தான் நம்ம திருநூரே தயாரிக்கிறாங்க. கோவிலில் உள்ள திருநீர். அப்புறம் கோமியம் அது ரொம்ப புனிதமான நீர். நம்ம ஏதோ ஒரு தீட்டில் இருக்கோம் அப்படின்னா வீடு வாசலை தொளிச்சிட்டு கோமியம் அதை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. புண்ணியானம் பண்ணணும் அப்படின்னா கோமியம் தான் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு புனிதமான நீர். அதுக்கப்புறம் பால், தயிர், நெய் அது எல்லாமே ரொம்ப மகத்துவமான ஒன்று. அது நம்மளுக்கே தெரியும். அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு அளவுக்கும் தகுந்த மாதிரி அதை சேர்த்து பக்குவமாக்கி விளக்காக்கி காய வச்சு நமக்கு வருது. அதாவது வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை ஏற்றினா ரொம்ப உகந்தது, ரொம்ப விசேஷமானது. அப்படி இல்லைன்னா எப்போ வேணுனாலும் நம்ம ஏற்றிக்கலாம். அது தப்பு கிடையாது. நான் இன்றைக்கி வியாழக்கிழமை தான் ஏற்றிருக்கேன். விளக்கேற்றுற நேரம் எப்படி இருக்கணும்னா, எப்போவுமே காலையில் 6 மணி, சாயங்காலம் 6 மணி அதுதான் விளக்கேற்றுற நேரம். அப்போ விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்த பூஜையில் ஏற்றினோம்னா அது மிக மிக ரொம்ப சிறப்பாக. அந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னா, அது சாணத்தினால செஞ்சதுனால அது அப்படியே வெறுந்தரையில் வச்சு தீபம் ஏற்ற முடியாது. அதனால் அகல் விளக்கு வச்சுட்டு அப்படி இல்லைன்னா சாம்பிராணி கரண்டி அதில் வச்சுட்டு விளக்கேற்றலாம். அது ஏற்றுவதன் பலன் என்ன அப்படின்னா, ஒரு யாகத்துக்கு சமம். நம்ம யாகம் வளர்ப்போம்ல, அந்த ஒரு யாகத்துக்கு சமம்.
இந்த யாகத்திலிருந்து வர்ற புகை நமக்கு எப்படி நன்மையை தருமோ அதே மாதிரி இந்த பஞ்சகவ்ய விளக்கு நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டாலும் அதுவும் நமக்கு அந்த புகை நம்மளுக்கு ரொம்ப உடலுக்கு நல்லது. அதுவும் ஒரு யாகத்துக்கு சமம். உடலுக்கு ரொம்பவும் நல்லது. அந்த புகையை நம்ம சுவாசித்தோம் அப்படின்னா அதை எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா நெய் ஊற்றி தான் நம்ம அந்த நெய் ஊற்றி விளக்கேற்றினா அது ரொம்ப விசேஷமானது. ஆனால் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லலை. எண்ணெயை காட்டிலும் நெய் ஊற்றி நம்ம திரி போட்டு விளக்கேற்றினா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி ரொம்பவும் நமக்கு உடலுக்கும் நல்லது அதில் வர்ற புகையினால். அந்த மாதிரி அந்த எப்படி விளக்கு எரியும் அப்படின்னா தீபம் ஏற்றினதுக்கப்புறம் மொத்தமாகவே தீபம் எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ஹோமம் பண்ணும்போது வர்ற வாசனை இருக்குல்ல, அந்த வாசனை மாதிரியவே இந்த விளக்கு எரியும் போது ஃபுல்லாக எரிய அது அப்படி ஒரு மாதிரி கருப்பாயிரும். ஃபுல்லுமே எரிஞ்சிடும். சாணம் தானே, அதனால ஃபுல்லுமே எரிஞ்சிடும். இதுதான் அந்த பஞ்சகவ்ய விளக்கு பாருங்கள். ஃபுல்லுமே எரிஞ்சிட்டு அதில் வர்ற ஸ்மெல்லு நம்மளுக்கு ஒரு ஹோமத்தில் வரும்போது ஹோமத்தில் போய் நம்ம உட்காரும் போது வரும்ல ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லு இந்த ஸ்மெல்லும் ஒரே மாதிரியவே இருக்கும். எல்லாமே கருகி முடிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம சாம்பிராணி போட்டாலும் கமகமகமன்னு நல்ல புகை வரும். நானுமே சாம்பிராணி போட்டு வச்சேன். அந்த வீடியோவும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மகாலட்சுமியின் அருளை நம்ம வீட்டுக்கு வர வைக்கும். தீபம் ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் வர்ற சாம்பலை நம்ம திருநீராகவே பயன்படுத்திக்கிறலாம். அந்த திருநீர் கருப்பாக தான் இருக்கும். கடையில் வாங்குகிற திருநீர் மாதிரி ஒயிட் கலரில் இருக்காது, பிளாக் கலரில் தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு நன்மை தான். அது பயன்படுத்தக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை, பயன்படுத்திக்கிறலாம் நல்லபடியாகவே. அதுக்கப்புறம் அதோட பலன் என்ன அப்படின்னா ஒரு நல்ல யாகத்தை வீட்டிலையே செய்த பலன் நமக்கு கிடைக்கும். இது ஒரு கிருமி நாசினி. நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட கிருமியை அழிச்சிரும். நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கான நல்ல பலனை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மகாலட்சுமியின் அருளோட செல்வ வளத்தையும் நமக்கு சேர்த்து தரும். இந்த விளக்கு ஏற்றுறதுனால நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த விளக்கு உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் சந்தேகமே படாமல் வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப 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 நல்லது. வெள்ளிக்கிழமை ஏற்றினா ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை தான் ஏற்றணுங்கிற மாதிரி கிடையாது. எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் வாங்கி பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு பாருங்கள். அந்த ஒரு விளக்குக்கான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்குங்கிறது நானுமே ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணுனாலும் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பிரம்ம முகூர்த்த பூஜையிலையுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இன்றைக்கி நான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது இன்றைக்கி நேரத்தோடய நான் பிரம்ம முகூர்த்த பூஜை சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது 5:24 நினைக்கிறேன். அதுவும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். 5:24 இருக்கும், பாருங்கள். நீங்களுமே எந்திரிச்சு சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்றதுனால எனக்கே மாற்றம் தெரியுது, நிறைய பலன் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் எந்திரிக்கிறதுக்கு நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம யாருமே இப்போனா வெள்ளத்தில் எந்திரிக்கிறவங்க கிடையாதுல்ல. நம்மளே ஒரு 8 மணி 9 மணி இந்த மாதிரி டைமிங்கில் தான் எந்திரிப்போம். ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருக்கும். சாமி கும்பிடணும், சாமியே நான் உனக்கு பலன் தரேன் கேளு அப்படிங்கிற டைமில் நம்ம தானே எந்திரிச்சு கேட்கணும். அந்த டைமில் நம்ம தூங்கிட்டு மறுபடியும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு நேரத்துக்கு எந்திரிச்சு போய் வேண்டிட்டு நீங்கள் எனக்கு பலன் தர மாட்டேங்கிறீங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம சாமியை சொன்னோம்னா அது நம்ம மேலே தானே தப்பு. அவங்க பலன் கொடுக்குற டைமில் நம்ம வாங்குறதுக்கு நம்ம தான் எந்திரிச்சு போய் கேட்கணும். அந்த டைமில் நம்ம தூங்கினா அது நம்ம மேலே தான் மிஸ்டேக். இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் எந்த ஒரு சாமிகிட்ட என்ன வேணுனாலுமே கண்டிப்பாக நடக்குங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது. இது உண்மையும் கூட. அதனால் தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம கண்டிப்பாக எல்லாருமே எந்திரிச்சு போய் சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக நடக்கும்.
நீங்களுமே எந்திரிச்சு அதுக்கு தக்கன சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கேளுங்க. நமக்கு கொடுக்குறதுக்கு தானே சாமி இருக்காங்க. ஆனால் நம்ம தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு கேட்கணும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் சாம்பிராணி இந்த சாம்பிராணி புகை போடவும் அந்த யாகத்தோடு வர்ற அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த விளக்கோட ஸ்மெல்லுக்கும் அந்த சாம்பிராணி புகைக்கும் சேர்த்து வர்ற ஸ்மெல்லு எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அமைதியான டைமில் ஒரு குளிர்ந்த நேரத்தில் அந்த ஸ்மெல்லுக்கு இதுக்கு ரொம்பவே இன்றைக்கி டே சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே அதை செஞ்சு பாருங்கள். கரெக்டாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்கிறதுக்கு 5:25 ஆச்சு. ஆனால் 5:30க்குள்ளேக்கே சாமி கும்பிட்டு நான் ஃபுல் சாமியுமே கும்பிட்டு முடிக்க 5:25 ஆயிடுச்சு. இன்றைக்கி சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டது கொஞ்சம் ஜாலியாக நல்லா ஹாப்பியாக தான் இருந்துச்சு. மைண்டு ரிலாக்ஸாக சூப்பராக இருந்துச்சு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். 5ஆம் நாள் பூஜை நல்லபடியாக சிறப்பாக நான் இன்றைக்கி கும்பிட்டு முடிச்சுட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.